பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வடிவு ரொம்பவே வெக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேல் வடிவு கிட்ட போயிட்டு, இங்க பாரு வடிவு, குமார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். சக்திவேல் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறான். இதுல நம்ம எதுக்காக தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை ஏன் பண்ணிக்கிட்டு நம்மள கூப்பிடுறாங்களா, குமார் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்த போறோம், அவ்வளவுதான். அந்த குடும்பம் அப்படி இருக்கணும், அந்த பொண்ணு அப்படி இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஏங்க, நமக்கு எதிரிலேயே சரவணனோட வாழ்க்கை இப்ப எப்படிப்பட்ட கேள்விக்குறியா இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி குமாரோட வாழ்க்கையும் ஆகணுமா? இப்ப வீரப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குத்துதே கொடையுதேன்னு சொன்னா அது யாருங்க பொறுப்பு? குமாரோட வாழ்க்கை இப்படி நாசமா போயிட்டு இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நம்மளால நிம்மதியா தான் இருக்க முடியுமா? நான் ஒரு சஜஷன் சொன்னா அதை சக்திவேல் தம்பி தான் எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல. வடிவு இப்படி சொன்னதை தான் என்னால ஏத்துக்கவே முடியல. வடிவும் இது என் பையனுக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கன்ற மாதிரி பேசுறா. என்னை பார்த்தா அப்படியேங்க தெரியுது. இப்ப நம்ம ராஜு கூட பேசுறது யாருக்குமே பிடிக்கலங்க. அதனாலதான் இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வடிவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கங்க, நம்ம ராஜு எடுத்த முடிவு சரியான முடிவு. நம்ம கூட ராஜோட லைஃப் இப்படி இருக்கேன்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம். ஆனா கதிர் ராஜே தங்க போல பாத்துக்கிறான். அதனால நம்ம ராஜியை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. ராஜுக்கு சரி வேண்டியது என்னவோ அது எல்லாம் கொடுக்கலாம். இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. கதிரை பத்தியும் கோமதி பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாண்டியனா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமானவரு கிடையாது. நம்ம ஈக்குவலுக்கு அவங்களும் பணம் சம்பாதிச்சு நல்ல நிலைமையில தானே இருக்காங்க. நம்ம ராஜுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்யணும். உங்க தம்பி பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கொடுத்த நகையை கூட நீங்க ராஜ்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்க. இப்ப அவ அத்தை நகையை தான் போட்டுட்டு இருக்கா. எது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவளுக்குன்னு செஞ்ச நகையை நம்ம அவகிட்டே திருப்பி கொடுக்கறதானங்க சரின்னு சொல்லி வடிவு கேக்குறாங்க. இதுக்கு முத்துவேல் சரின்னு சொன்னாலும் சக்திவேல் ஒத்துப்பாங்களா? சக்திவேல் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.